بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إنما حرم ربي الفواحش ما ظهر منها وما بطن والإثم والبغي بغير الحق وأن تشركوا بالله ما لم ينزل به سلطانا وأن تقولوا على الله ما لا تعلمون. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم إذ طلع علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر إلى آخر الحديث. எல்லா புகழும் நிகழ்ச்சியான அல்லாஹ் ஒருவனுக்கே ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை நெறியை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் பெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இரண்டாவது தராவீஹ் தொழுகை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து கொண்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள் புரிவானாக. இன்றைய அமர்வில் இரண்டாவது ஹதீஸை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அல் அர்பஊன் அன் நவவிய்யா என்று சொல்லப்படக்கூடிய இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த 40 ஹதீஸ்களுடைய அந்த தொகுப்பில் இருந்து இரண்டாவது ஹதீஸ், முக்கியமான ஒரு ஹதீஸை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இதற்கு ஹதீஸு ஜிப்ரீல் என்று பெயர் உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து சென்றார்கள். எனவே அதை அடிப்படையாக கொண்டு இந்த ஹதீஸிற்கு ஹதீஸு ஜிப்ரீல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அது என்ன ஹதீஸ்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். திடீரென்று ஒரு மனிதர் தோன்றினார். அவருடைய ஆடைகள் மிகவும் வெண்மையான ஆடைகள் இருந்தது. வெண்ணிற ஆடையை அணிந்தவராகவும் அவருடைய முடி கருமுடியாக இருந்தது. அவருடைய முகத்தில் எந்த ஒரு பயண களைப்பும் தெரியவில்லை. வெளியூர்ல இருந்து ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறார் என்றால் அவருடைய முகத்தில் அந்த களைப்பு தெரியும், ஆனால் அதுவும் தெரியவில்லை. அதே போல உள்ளூர்வாசியாக இருப்பாரா என்று சொன்னால் அது அப்படியும் கிடையாது. ஏனென்றால் நம்ம யாருக்கும் அவரை அடையாளம் காண முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவருடைய போட்டு நபிகள் நாயகத்துடைய போட்டுடன் இணைத்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து தன்னுடைய கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து தன்னுடைய தொடை மீது உட்கார்ந்து ஒரு மாணவர் எப்படி உட்காருவாரோ அந்த மாதிரி உட்கார்ந்தார். உட்கார்ந்து முதலாவது கேள்வி கேட்டார், யா முஹம்மத் அக்பிர்னி அனில் இஸ்லாம். முஹம்மது அவர்களே, எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க. இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லுங்க என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய 5 கடமைகளையும் விளக்கினார்கள். அதாவது கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத் மற்றும் ஹஜ் ஆகிய 5 கடமைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். விளக்கிய பிறகு கால சதக்த, நீங்க சொன்னது உண்மைதான் என்று சொன்னார். அப்போ சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அவரே கேள்வி கேட்கிறார்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பதில் சொன்ன பிறகு நீங்க சொன்னது கரெக்ட் தான் என்று கூட அவரே அதை உண்மைப்படுத்தவும் செய்கிறாரு. இரண்டாவது கேள்வி கேட்டார் அந்த மனிதர், அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் அதை குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்று. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல் ஈமான் அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ துமின பில் கதரி வ கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமானுடைய 6 அடிப்படைகள். அல்லாஹ்வை நீங்கள் நம்ப வேண்டும், அவருடைய வானவர்களை நம்ப வேண்டும், அவருடைய வேதங்களை நம்ப வேண்டும், இறை தூதர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், விதியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் ஈமான் என்று சொன்னார்கள். உடனே நீங்கள் சொன்னது சரிதான் என்று சொன்னார்கள். மீண்டும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மூன்றாவது கேள்வி கேட்டார்கள், அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை குறித்து சொல்லுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீங்கள் அல்லாஹ்வை அவனை காண்பது போல வணங்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நபிகள் பதிலளித்தார்கள். நான்காவது கேள்வி கேட்டார் அந்த மனிதர், அக்பிர்னி அனிஸ் ஸாஆ, மறுமை நாள் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். அப்போ நபிகள் அவர்கள் அழகான பதில் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில், கேள்வி கேட்கப்படக்கூடியவர் கேள்வி கேட்பவரை விட அதிகமாக அறிந்தவர் கிடையாது என்று சொன்னார். அதாவது நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்கள், ஆனால் எனக்கு உங்களை விட அதிகமாக தெரியாது என்று சொன்னார். சரி, அதனுடைய அடையாளங்களையாவது சொல்லுங்கள், அந்த மறுமையுடைய சில அடையாளங்களையாவது சொல்லுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் முதலாவது சொன்னார்கள், அன்தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். இரண்டாவது, செருப்பு அணியாத, செருப்பு இல்லாதவர்கள், சரியான ஆடை இல்லாதவர்கள், ஆடைகளை மேய்க்கக்கூடிய அந்த இடையர்கள், இவர்கள் மிக நீளமான கட்டிடங்களை, உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். இது மறுமையுடைய அடையாளங்கள். பிறகு நபி அவர்கள் இந்த பதில் சொன்ன பிறகு அவர் எழுந்து சென்று விட்டார். அந்த கேள்வி கேட்டவர் எழுந்து சென்று விட்டார். நான் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தேன். அப்போது நபி அவர்களிடம் கேட்டார்கள், உமர் அவர்களே, வந்தவர் யார் தெரியுமா, கேள்வி கேட்டவர் யார் என்று தெரியுமா என்று சொன்னபோது, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று நான் சொன்னேன். உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னஹு ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸில் தீனுடைய மராத்திப் என்று சொல்லப்படக்கூடிய படித்தரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இஹ்சான், ஈமான் மற்றும் இஸ்லாம், இது தீனுடைய படித்தரங்கள் என்று அறிஞர்கள் இதை வகைப்படுத்துகிறார்கள். அல்லது இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இப்படி சொல்லலாம். இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 3மே கண்டிப்பாக இருக்கும். ஒரு முஸ்லீம் கண்டிப்பா இந்த 3 விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்க வேண்டும். அவரிடத்தில் இஸ்லாம் இருக்கணும், அவரிடத்தில் ஈமான் இருக்கணும், அவரிடத்தில் இஹ்சான் இருக்க வேண்டும். இதில் எது சிறந்தது என்று வரும்பொழுது இஹ்சான் தான் இஸ்லாம் மற்றும் ஈமானை விட சிறந்தது. ஏனென்றால் அந்த முராகபத்துல்லாஹ், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த எண்ணத்தோடு செயல்படுவது அது மிகவும் உயர்வான ஒரு விஷயம். எனவே இஹ்சான் என்பது ஈமான் மற்றும் இஸ்லாத்தை விட சிறந்தது. இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லும் பொழுது, ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம், உள்ளத்தால் நம்பக்கூடிய விஷயங்கள். இஸ்லாம் என்பது உடலால் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள். இப்ப தொழுகை, நோன்பு, ஜகாத் இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அதை
உடல் ரீதியாக அதை செயல்படுத்துகின்றோம். ஆனால் ஈமானை பொறுத்தவரை அதை நாங்கள் உள்ளத்தால் நம்புகின்றோம். ஒரு மனிதர் அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு, அவருடைய தொழுகை, நோன்பு இதெல்லாம் பார்த்து நாம் அவரை முஸ்லிம் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே நபிகள் நாயகம் காலத்தில் முனாஃபிகீன்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நபி அவர்களோடு தொழுதிருக்கிறார்கள். நபி அவர்களோடு அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். தங்களை முஸ்லிம் என்று அவர்கள் காட்டிக் கொண்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் கிடையாது. அவர்கள் உள்ளத்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் இந்த இடத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையில் தெரியாத ஒன்று நாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. நமக்கு ஒன்று தெரியவில்லை என்றால் தெரியாது என்று தெளிவாக சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு மூமினிடத்தில், ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அழகான பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இது தூதர் அவர்கள், அவர்களே எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸில் மறுமை பற்றி கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது என்று தெளிவாக சொல்கிறார். அப்போ ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞர், அது மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு மாணவர், அவரிடத்தில் மார்க்க சம்பந்தமான கேள்வி எதுன்னு கேட்கப்பட்டால் அது தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்திருந்த ஒரு அறிஞர். அவரிடத்தில் பல முறை கேள்வி கேட்கப்படுவது எனக்கு தெரியாது என்று தெளிவாக சொல்லி விடுவார்கள். யாரு? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்படித்தான். ஒரு மனிதர் சில கேள்விகளை கேட்கிறார், மார்க்க சம்பந்தமான சில கேள்விகளை கேட்கும் போது எனக்கு தெரியாது என்று சொன்னாங்க. என்ன இமாம் அவர்களே, என்ன மாலிக் அவர்களே, நான் உங்களிடம் இந்த கேள்விகளை கேட்பதற்கு ரொம்ப தூரத்திலிருந்து வந்தேன், ஆனா நீங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே. ஆமா, உங்க ஊர்ல போய் சொல்லுங்க, மாலிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு போய் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே தெரியாது என்று சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் தெரியாமல் ஒரு விஷயத்தை சொல்லி அது மக்களை வழிகெடுக்கக்கூடிய காரணத்தை நாம் அதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது. இன்றைக்கு சில பேர் இருக்காங்க, அவர்கள் எது கேட்டாலும் பதில், அவங்க எது கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அவங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கணும், அல்லாஹ் நேர்வழி கொடுக்கணும். எது கேட்டாலும் ஒண்ணு லாஜிக் வச்சு சொல்லிடுவாங்க, இல்ல அனுபவத்தை இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்குது, அனுமானங்களை வச்சு பதில் சொல்லிடுவாங்க. குர்ஆன் ஹதீஸை வச்சு பதில் சொல்லவே மாட்டாங்க. அவங்க தெரியாது என்று சொன்னால் அது அவமானம் என்று நினைக்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அப்படி கிடையாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல இந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது வானவர்கள் அல்லாஹ்விடம் சுப்ஹானக லா இல்ம லனா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் சொல்லும்போது அவர்கள் வெட்கப்படவில்லை. நான் எதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று சொன்னார். எனவே நமக்கு அல்லாஹ் கொடுத்த கல்வி மிக குறைவான கல்வி. ஒரு காலம் வரும், இந்த கல்வி எல்லாம் உண்மையான கல்வி உயர்த்தப்படும். அப்பொழுது மக்கள் கல்வி இல்லாமல் பத்வாக்களை கொடுப்பார்கள், மார்க்க தீர்ப்புகளை வழங்குவார்கள், தாங்களும் வழிகேட்டு மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். அது மறுமையுடைய அடையாளங்கள் ஒன்று என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள். எனவே இதெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதுல இறுதியாக மறுமையுடைய அடையாளங்கள் என சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல முதலாவது, ஒரு அடிமை தன் எஜமானை பெற்றெடுக்கும் இல்லை. இதுக்கு என்ன விளக்கம்? மார்க்க அறிஞர்கள் 2 விதமான விளக்கங்கள் சொல்கிறார்கள். முதலாவது, போர்கள் நடக்கும். அந்த போர்களில் சில பெண்கள் அடிமைகளாக பிடிக்கப்படுவார்கள். பிறகு அவர்கள் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுவாங்க, அவங்க எஜமானியாக ஆயிடுவாங்க. இது ஒரு விளக்கம். இரண்டாவது, கடைசி காலத்துல பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் தாய்மார்களை மதிக்க மாட்டாங்க, தாய்மார்களை அடிமைகளை போல நடத்துவாங்க. நான் சொல்றதான் நீ கேட்கணும், தாய்க்கு மதிப்பு இருக்காது வீடுகள்ல. அந்த மாதிரியான ஒரு மோசமான காலம் கூட வரலாம். இன்றைக்கு அப்படிதான் நடக்குது. இன்றைக்கு
பெற்றோர்கள் குறிப்பாக தந்தைனா கொஞ்சம் பயப்படுவாங்க. தாய்னா வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க, அசால்ட்டா அவங்க மதிக்காம, அவங்க சொல்லு பேச்சு கேட்காம, அவங்களை எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது மறுமையுடைய அடையாளங்கள் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு முக்கியமான அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொன்னா, ஆடுகளை மேய்க்கக்கூடிய செருப்பணியாதவர்கள், சரியான ஆடை இல்லாதவர்கள் ஒரு காலம் வரும், அவர்கள் உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். இன்றைக்கு அரபுகள் அந்த காலத்துல அவர்கள் ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த தொழில் தான் அதிகமாக செய்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இங்கே போனாலும் அங்கே என்ன இருக்கு, உயரமான கட்டிடங்கள் தான் நம்ம பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் மறுமையுடைய அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில நம்முடைய ஈமானை நாம் சரி செய்ய வேண்டும், நம்முடைய இஸ்லாத்தை நாம் சரி செய்ய வேண்டும், நம்முடைய இஹ்சானை நாம் சரி செய்ய வேண்டும். மறுமையுடைய அடையாளங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில நாம் மறுமைக்கு எப்படி அமல்கள் செய்து நம்மை நாம் தயார் செய்து கொள்வது என்பதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். இந்த ஹதீஸை நாம் மனனம் செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஹதீஸை நாம் மனனம் செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. குர்ஆனை நாம் மனனம் செய்வது போல சின்ன சின்ன ஹதீஸ்களையும் நாம் மனனம் செய்து நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸ்களை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆவை பெறக்கூடிய, அந்த துஆவிற்கு சொந்தக்காரர்களாக நாமும் ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு